வந்து எங்களை கூப்பிடுவார். கூப்பிட்டு அது அந்த இது கேன்டீன் வரும். அதில் வந்து இந்த சுண்டல், வடை இந்த மாதிரி இதெல்லாம் முட்டை இதெல்லாம் வரும். அந்த ஒரு குவளை மாதிரி ஒன்று குடுத்துருப்பாங்க. அத போய் வாங்கிட்டு வந்துருவாரு. வாங்கிட்டு வந்து நேரா எங்கே இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து வந்து கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போயிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. அந்த அவரு தம்பி வீரப்பன் கிட்ட எப்படி ஒரு விருந்தோம்பல் முறை பார்த்தோமோ, அந்த பண்பு இவர்கிட்ட அப்படியே இருந்தது. அரசியல் பெருசா அரசியல் மனப்பான்மை அந்த காங்கிரஸ் கட்சி மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. ரொம்ப அமைதியான மனிதர் தான். பெரிய கோபக்காரன்லாம் சொல்ல முடியாது. வீரப்பன் மாதிரி கோபக்காரன்லாம் இல்லை. அப்போ வீரப்பனுக்கும் மதானியோட அமைப்புக்கும் தொடர்பு ஏற்படுற வேலையை இவர் செய்கிறார் சிறையிலேருந்து. நிறைய வேலைகளை சிறையிலேருந்து இயக்கியிருக்கார் மாதையன். சிறையில் தான் இருந்தாலும் சிறைக்குள்ளே இருந்தே தம்பி இயக்கிற வேலைலாம் செஞ்சுருக்கார். உட்காந்துருப்பார். ஒரு ஒரு அரச மரம் இருக்கும் அந்த சிறை தொகுதி 7ஆம் நம்பர் தொகுதின்னு ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அது ஒரு கிண்ண மாதிரி இருக்கும். அதில் உட்காந்துட்ருப்போம். அவர் நான்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சிறை அதிகாரிகள்லாம் வந்தாங்களா, அவங்க உயர் அதிகாரிகளுக்கு எப்படி சல்யூட் பண்ணுவாங்களோ அந்த விரைப்போடு சல்யூட் அடிப்பாங்க ஒரு மாதையனை பார்த்தேன். ஆனால் மோதல் இல்லைன்றதெல்லாம் சொல்லுவேன். பாப்பாரப்பட்டிக்க வேனில் வச்சு சுட்டாங்க. போலீஸுக்கும் வீரப்பன் குழுவுக்கும் மோதல் நடந்தது, அதெல்லாம் கொண்டாங்கன்றதெல்லாம் அவர் நம்பலை. விஷம் கொடுத்து அவர் ஏதோ மயக்கடையை வச்சு அப்போ எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிறையில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், என்னுடைய எதிரி கூட இங்கே வரக்கூடாதுங்க, சிறைக்கு வரக்கூடாது. நான் அவ்வளோ கொடூரமான இடமா இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருந்தேன். இவங்களெல்லாம் விடுதலை பண்ணிடுவாங்க, அந்த முன் விடுதலை வரும் அப்படின்ற அந்த ஏக்கத்தில் தான் இருந்தார். எப்படியாவது வெளியே போயிடுவோம், இறுதி காலங்களில் குடும்பத்தோடு போயிட்டு ஊரில் இருக்கணும், மக்களோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத ரொம்ப விரும்பினார். ஆனால் கடைசி வரையுமே அது நடக்காமல் போயிட்டு சிறையிலே வரும். சிறையிலே 34 வருஷம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம். வீரப்பனோட லைஃபு, வீரப்பனை நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் அதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வீரப்பனோட அண்ணன் மாதையன் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் உங்களுக்கு நேரடி சந்திப்பு இருக்குது, நீங்கள் அவரோட சிறையிலலாம் இருந்திருக்கீங்க. அவர் ரெண்டாவது வீரப்பனோட உருவாக்கத்தில் மாதையன் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. வீரப்பன் இப்படி ஆனதுக்கு காரணமே மாதையன் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பேசலாம். முதல்ல மாதையனை நீங்கள் சந்தித்த அனுபவங்களை சொல்ல முடியுமா? அது 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட அந்த நேரம், நாம் வேட்புமனு தாக்கல் துவங்குகிற நேரம். அந்த நேரத்தில் தான் நாங்கள் சேலம் மாவட்டம் ராமமூர்த்தி நகர்னு ஒரு ஊருக்கு, அந்த ஊரில் மாவோயிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் ஒருத்தர் கர்நாடகா கேரளாவில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்படுறார். அவர் உடல் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் ஒரு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் என்ற அளவில் கலந்துட்டு இரங்கல் கூட்டத்தில் பேசுகிறோம். அது தொடர்பாக எங்கள் மேலே யுஏபிஏ வழக்கு பதிவு செஞ்சு 2021 மார்ச்சில் மத்திய சிறைக்கு போகிறோம். அங்கே ஏற்கனவே இவர் மாதையன் இதில் இருந்தார், கோயம்புத்தூர் மத்திய சிறையில் தான் இருந்தார். அப்புறம் இவர் உடல்நிலை அந்த குடும்பத்தில் இருக்கலாம் பார்க்க வேண்டிய அந்த மனு பார்க்குறதுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் சேலம் பக்கன்றதுனால சேலம் சிறைக்கு சிறை மாறுதல் பெற்று இங்கே அப்போ தான் வந்திருக்கார். ஆனால் நாங்கள் போயிருந்த நேரத்திலே ஒரு இந்த இருதய பிரச்சனைக்காக அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வருவார். அப்போ ஒரே தொகுதியில் இருந்தோம், பிளாக்குன்னு அந்த குவாரண்டைன் அந்த பிளாக்கில் நாங்கள் இருந்தோம். அந்த பிளாக்கில் தான் இருந்தார். பக்கத்து செல்லில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போது ஒரு மாதையன்ற தெரிஞ்சுட்டு நான் போயிட்டு அறிமுகப்படுத்தி பேசிக்கும்போது அவருடைய தம்பி வீரப்பனோட நாங்கள் இருந்தோம் அப்படின்றதுனால எங்கள் மேலே ஏன்னா எங்களோட ஒரு 4-5 தோழர்கள் இருந்தாங்க யுஏபிஏவில். யாருக்கிட்டையும் அதிகமாக வச்சு வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டார். என்கிட்ட தான் தினசரி காலையில் அந்த காலையில் எங்களுக்கு ஒரு 4-5 பத்திரிக்கை கொடுப்பாங்க. குறைஞ்சது 4 பத்திரிக்கை கொடுப்பாங்க. ஒரு ஆங்கில பத்திரிக்கை, 3 தமிழ் பத்திரிக்கை கொடுப்பாங்க. உணவுலாம் கூட ஓரளவுக்கு எங்களுக்கு அரசியல் கைதிகளாக இருந்தாலும் சரியான உணவுலாம் கூட கொடுப்பாங்க. இவர் வாழ்நாள் சிறையில் இருந்ததுனால இவருக்கு எல்லா வசதியும் உணவெல்லாம் கூட அவரே போய் சமையல் போயிட்டு அவரே சமைச்சு கூட அனுமதி இருந்தது. கொஞ்சம் தரமான உணவெல்லாம் கூட அவரே கீரை, மற்ற கைதிகளுக்கு சிறைவாசிகளுக்கெல்லாம் கீரையெல்லாம் கிடைக்காது. இவர் கீரை அந்த மாதிரி ரொம்ப இதாக அங்கே கிடைக்கிற பொருட்களை வச்சு காய்களை கொஞ்சம் பொரியல் மாதிரிலாம் செஞ்சு கொஞ்சம் நேரம் சுவையாக கொண்டு வருவார். எங்களை கூப்பிட்டு அது அந்த கேன்டீன் வரும். அதில் இந்த சுண்டல், வடை இந்த மாதிரி இதெல்லாம் முட்டை இதெல்லாம் வரும். அந்த ஒரு குவளை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை போய் வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்து நேராக எங்கே இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு சாப்பிடுங்கன்னு.
அந்த ஒரு தம்பி வீரப்பன் கிட்ட எப்படி ஒரு விருந்தோம்பல் முறை பார்த்தோமோ அந்த பண்பு இவர்கிட்ட அப்படியே இருந்தது. அப்போ தினசரி அந்த தேர்தல் நேரன்றதுனால நாங்கள் படிக்க மாட்டார். காலையில் எங்களுக்கு பத்திரிக்கை நாங்கள் படித்த உடனே வந்தார். இன்றைக்கி என்ன செய்தி, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துடுவாரா, 2021 தேர்தல், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துடுவாரா, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துடுவாரான்றதை கேட்பார். ஏன்னா முன்விடுதலை ஸ்டாலின் வந்தால் நம்மளை முன்விடுதலை செஞ்சிடுவார். ஏன்னா அவங்க அந்த தேர்தல் அறிக்கையில் வந்த இஸ்லாமிய சிறைவாசிகள், நீண்ட காலம் இருந்த சிறையில் இருந்த இஸ்லாமிய சிறைவாசிகள், இந்த வாழ்நாள் தண்டனையில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் விடுதலை பண்ணிடுவாங்க, அந்த முன் விடுதலை வரும் அப்படின்ற அந்த ஏக்கத்தில் தான் இருந்தார். எப்படியாவது வெளியே போயிடுவோம், இறுதி காலங்களில் குடும்பத்தோடு போயிட்டு ஊரில் இருக்கணும், மக்களோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத ரொம்ப விரும்பினார். ஆனால் கடைசி வரையுமே அது நடக்காமல் போயிட்டது. சிறையிலே அவர் சிறையிலே 34 வருஷம் 34 வருஷம் சிறை வாசம். அதாவது அவர் முன்விடுதலை கிடைச்சிருக்கும். என்னென்னா அதில் அந்த ஆதாய கொலை சேர்த்திடுறாங்க. அந்த ரேஞ்சர்கிட்ட இந்த 1300 அப்போ சம்பளம், அவருக்கு வனச்சரகரோட சம்பளம் 1300. அந்த சம்பளம் வாங்கிட்டு போயிருக்காரு. அந்த பணம் இருந்ததாக கணக்கு காட்டுறாங்க. ஒரு கார்டு இது 400. இந்த மாதிரி சில ஒரு அதில் இன்னொரு அந்த கொலைக்கு இவருக்கு சம்மந்தம் கிடையாது. சிதம்பரம் ரேஞ்சரோட கொலைக்கும் இவருக்கு சம்மந்தம் கிடையாது. இவர் சொல்லி தான் தம்பி இயக்குறாரு. அது வீரப்பன் செஞ்ச கொலை தான். சிதம்பரம் ரேஞ்சரும் அந்த 3 பேர் வீரப்பன் செஞ்சது தான் 87. அந்த வழக்கில் இவர் வேற ஒரு வழக்கில் இருக்கிறவரை சேர்த்துறாங்க. அந்த 89 ஐயண்ணன், அவங்க அந்த ஐயண்ணன் வகையாவை ஒரு 4-5 பேரை கொலை பண்ணுறாரு. அந்த வழக்குக்கு இவரை சேர்த்துறாங்க. அதுவும் வீரப்பன் தான் செய்கிறார். அந்த வழக்கில் இவர் தூண்டுதலில் நடந்தது தான் அதை சேர்த்துறாங்க. பிறகு சிதம்பரம் கொலை வழக்கிலையும் இவர் தூண்டுதலில் நடந்தது தான் சேர்த்துறாங்க. ஆனால் சிறையில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், என்னுடைய எதிரி கூட இங்கே வரக்கூடாதுங்க, சிறைக்கு வரக்கூடாது, நான் அவ்வளோ கொடூரமான இடமா இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருந்தார். சிறை மீதான அவருடைய மதிப்பீடு அதுதான். சிறைக்கு யாருமே வரக்கூடாது, இந்த கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் எப்படியும் முன்விடுதலை ஆகிடும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு தான் நினச்சார். பிறகு அதுக்கு முன்னாலே பார்த்துருக்காங்க மனித உரிமை ஆர்வலர் எல்லாம். ஸ்டாலின் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. ஆட்சிக்கு வந்தால் அதை பற்றி பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆளுநருக்கு ஒரு பரிந்துரை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. அது அந்த கோப்பு கையெழுத்தாகாமே போயிட்டு அவரும் இறந்துட்டார். இப்போ நீங்கள் சிறையில் இப்போ பார்த்த காலகட்டங்களில் அவர் அன்றாட சிறையில் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? மற்றவங்களாம் வேலைக்கு ஏதாவது தொழில் வேலை செய்வாங்க. சிறையில் அந்த தண்டனை பெற்ற சிறைவாசிகள் ஏதாவது ஒரு தொழில் செய்வாங்க. ஆனால் இவர் உடல்நிலை சரியில்லாதெல்லாம் எந்த எதுக்கும் தொழிற்சாலைக்கு தொழிற்கூடத்துக்கு போக மாட்டார். அந்த இதிலே தான் இதுக்குள்ளே குவாரண்டைன் பிளாக்லேயே தான் இருப்பார். தொகுதிக்குள்ளேயே அங்கே நடமாடுவார். அவருக்கு அறைங்கிறது தனியாக இருந்தாலும் கூட தனி அறை தான் அவருக்கு, தனியாக தான். இப்போ எங்களுக்கெல்லாம் தனித்தனியாக தான் அறை, தனி செல்லு தான் கொடுத்துருப்பாங்க. அவர் தனி அறையில் தான் இருந்தார். அவர் அது இறுதி நோய், அந்த சர்க்கரை இதெல்லாம் இருந்ததுனால அவர் எந்த வேலைக்கு போக மாட்டார், உட்காந்துருப்பார். ஒரு அரச மரம் இருக்கும் அந்த சிறை தொகுதி 7ஆம் நம்பர் தொகுதின்னுவாங்க. ஒரு பெரிய அரச மரம் இருக்கும், அது தின்ன மாதிரி இருக்கும். அதில் உட்காந்துட்ருப்போம். நான்லாம் உட்காந்து பேசிகிட்ருப்போம். இந்த சிறை அதிகாரிகள்லாம் வந்தாங்களா, அவங்க உயர் அதிகாரிகளுக்கு எப்படி சல்யூட் பண்ணுவாங்களோ அந்த விரைப்போடு சல்யூட் அடிப்பாங்க ஒரு மாதையனை பார்த்தா. அந்தளவுக்கு சிறையில் செல்வாக்கோடு தான் இருந்தார். ஆனாலும் கூட அவருக்கு அந்த சிறை வாழ்க்கைன்றது ஒரு அதை மனநிலை பாதிச்சிட்டது. படிக்க மாட்டார், படிக்க தெரியாது அவருக்கு. எங்கள் மாதிரி இருக்கிறவங்களோட பேசிட்டு இப்படி தான் ஒரு நேரத்தை போக காலையில் 6 மணிக்கு வெளியே விடுவாங்க, மீறி 6 மணிக்கு அடைச்சிடுவாங்க, கொட்டடியில் லாக்கப் பண்ணுவாங்க. 6 மணிக்கு மேலே லாக்கப்பில் விடுவாங்க. மற்ற நேரத்தில் இந்த மாதிரி எங்களோட பேசுகிறது, போகிறது வர்றது, இந்த வேலைகளை தான் இப்படி தான் ஒரு டைம் போகும். வேறு எதுவும் வேலைக்கெல்லாம் போக மாட்டார். இப்போ என்னென்னா வீரப்பன் இப்படி ஆனதுக்கு காரணமே மாதையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரப்பனுடைய பிறந்தது எத்தனை பேர்? மொத்தம் 5 பேருங்க. 2 பெண்கள் 3 ஆண்கள். இவர் மாதையன், வீரப்பன், அர்ஜுனன். அர்ஜுனன் இந்த சைனடு கொடுத்து கொண்டுடுறாங்க கர்நாடக போலீஸு. இவர் சிறையில் 34 இவர் வீரப்பன் காட்டுக்குள்ளே இருந்தார். 2004 அவரும் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது உண்மை தானே? வீரப்பன் இப்படி ஆனது காரணமே மாதையன் அப்படிங்கிறது உண்மை தானே? இல்லை, அது ஓரளவுக்கு உண்மை தான் போல இருக்குங்க. ஏன்னா அந்த பகுதியில் இவர் வீரப்பன் இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போதெல்லாம் அந்த பயம் இவர் மேலே மரியாதையாக வருது. இதை வச்சுட்டு இவர் அங்கே ஒரு அரசியல் செல்வார், நாட்டாம மாதிரி ஆகிறார். அந்த தொகுதியை தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்கிறவராக மாறி இருக்கார். காங்கிரஸில் ஒரு செல்வாக்குள்ளவர். ஒரு கட்டத்தில் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபாலன் அந்த கர்நாடகா எம்எல்ஏ, அந்த தொகுதியோட எம்எல்ஏ,
அவரோட ரொம்ப இணக்கமாக இருப்பாராம் இவர். அவருக்கால நிறைய வேலை செஞ்சுருக்காரு. அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கெல்லாம் இவர் வெற்றி பெற செய்கிறதுக்கு வேலை செஞ்சுருக்கார். அவரே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு தேவைகள் இருக்குது. ஏன் இந்த மாதிரி போயிட்டு இந்த சிக்கல்லாம் வீரப்பனையும் சொல்லி இப்போ வாழ்க்கைக்கு திரும்புங்க, வேண்டாம் இனிமேல் இந்த இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவருக்கு அந்த சுகம் வருது பாருங்கள், அந்த இது இவரை விடலை. எப்படி அதிகார இது இருக்குது பாருங்கள், நமக்கு ஒரு பவர் இருக்குது வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் அதில் சுகம் கண்டுட்டார். இது ஆரம்பத்தில் வீரப்பன் வந்து சின்ன சின்ன லெவலில் வந்து காட்டுக்குழுக்களை போய் மரம் சின்ன மரம் வெட்டுறது, இல்லை ஒரு சின்ன சின்ன யானைகள் அதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் போயிட்டு சின்ன சின்ன வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிறபோது மாதையனோட ரோல் என்னவாக இருந்தது? இல்லை, எல்லாத்துக்கும் மாதையன் பின்புலமாக இருந்திருக்கார். இப்போ காவல்துறையில் இதாகுதுன்னா அவங்கள சரி கட்டிக்கிறது, வனத்துறையை சரி கட்டுறது, அவங்களோட பேசி ஒரு இணக்கமாக இது பண்ணிக்கிறது, ஒரு செல்வாக்காக தான் இருந்திருக்கார் மாதையன். வெளியே இருக்கும்போது வீரப்பனை பாதுகாக்கிற வேலையை செஞ்சுருக்கார். அவங்களுடைய அந்த போக்குவரத்து, வியாபாரம்னா இந்த சந்தனக்கட்டை, இதிலெல்லாம் கூட பெருசாக ஒரு இல்லை. இயக்கிறது, மற்றவங்கள வச்சு இயக்கிறது, அந்த வேலையை செஞ்சுருக்கார். மாதையன் கைது செய்யப்படுறதுக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சிதம்பரத்தை வந்து வீரப்பன் கொண்டுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து அது உண்மைதானே? அது இல்லை, சிதம்பரம் வந்து ஒரு கட்டை கடத்துறது, சந்தனக்கட்டை ஓட்டுறதுல வந்து தடையாக இருக்கார், அதுக்கு தொந்தரவாக இருக்காருன்றதுனால தான் சிதம்பரத்தையும் கூட 3 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க 3 பேர் மொத்தம் 4 பேரை கொல்றாரு. அந்த கொலை நடக்கிற சமயத்தில் இவர் வேற ஒரு வழக்கில் 10 மாதம் சிறை தண்டனை அடைஞ்சிட்டு வந்து அப்போ தான் வெளியே வரார். இந்த கொலை நடந்தது கூட இவருக்கு மாதையனுக்கு தெரியாதுன்ற செய்தி தான் சொல்கிறாங்க. அவரும் அதான் என்கிட்ட சொல்லும்போது கூட அதான் சொன்னார். ஆனால் எப்படியாவது இவரை சேர்த்துன்றது 89 ஐயண்ணன் அந்த வகைராவோட அந்த கொலை வழக்கில் தான் இவர் தூண்டுதலில் நடந்ததுன்ட்டு இவரை கைது பண்ணுறாங்க. ஆனால் அந்த கொலையிலையும் இவர் நேரடியெல்லாம் கிடையாது, இவர் தூண்டுதலில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கைது பண்ணுறாங்க. இவர் அந்த வழக்கில் கைது பண்ணும்போது இந்த சிதம்பரம் வழக்கிலையும் ரேஞ்சர் சிதம்பரம் கேஸையும் இவர் மேலே கொண்டு வராங்க. அது ஆதாய கொலையாகவும் காட்டுறாங்க. இல்லைன்னா அவர் முன்விடுதலை இருக்கிறது வாய்ப்பு இருந்தது. ஏன்னா வாழ்நாள் தண்டனைன்றதே 14 ஆண்டுகள் தான். அதில் அவங்க இந்த நடத்தை, அந்த அவங்கள அந்த இதில் மார்க் போடுவாங்க. ஒரு இதுக்கு சிறைவாசிக்கு அவங்களோட சிறையில் இருக்கிற காலங்களில் ஏதாவது குற்றம் புரிகிறாங்களா, அவங்க நடத்தை எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் மார்க் கொடுப்பாங்க. அந்த இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் போயிடும். ஏறத்தாழ ஒரு வாழ்நாள் தண்டனை பெறவங்க 7 வருஷத்தில் கூட வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் 34 வருஷம் இருக்க வேண்டியதாக போனது. வீரப்பன்கிற அண்ணங்கிற அப்படிங்கிறத தாண்டி மாதையனோட தனிப்பட்ட வாழ்க்கை, கோபிநத்தம் தான் அவர் சொந்த ஊர். அவங்க 5 பேர், அது ஏற்கனவே சொன்னோம் 5. அதில் இவர் தான் மூத்தவர் அந்த குடும்பத்தில். கொஞ்சம் எழுத படிக்க தெரியலாம், வெளி உலக தொடர்பு உள்ளவர், படிக்காதவர் ஆனால் வெளி உலக தொடர்பு உள்ளவர். காங்கிரஸ் கட்சியில் கொஞ்சம் அந்த பகுதியில் செல்வாக்கு உள்ளவரும் கூட. ஒரு தலைவர் மாதிரி தான் அங்கே இருந்திருக்கார். ஆரம்பங்களில் வந்து பெருசாக எதுவும் வீரப்பன் கூட இது பண்ணிக்கல. அந்த முதல்ல யானையை வேட்டையாடுறாரு. அந்த இதில் இவர் நேரடியாக இவர் போகிறதுனாலும் கூட ஆட்கள் வழியாக அதை வணிகம் பண்ணுறதுக்கு, வியாபாரம் பண்ணுறது, அதுன்ட்டு அந்த இதுங்களில் இவருக்கு அந்த இது இருந்திருக்கு. இவர் நேரடியாக இதிலையும் ஈடுபட்டதில்லை. அப்போ இவருக்கு ஒரு மனைவி மாரியம்மாள்னு மனைவி, அவங்களும் இப்போ அண்மையில் தான் இறந்தாங்க. பையன் ஒருத்தர் வழக்கறிஞராக மணின்ட்டு படிச்சுட்டு சென்னையில் தான் வழக்கறிஞராக பதிவு பண்ணிட்டு வேலை செஞ்சுருந்தார். அது விபத்துன்றாங்க, ஆனால் விபத்து இல்லை, காவல்துறையினரே அதை அடித்து கொண்டாங்கன்ற மாதிரி தான் இன்றைய வரை அந்த செய்தி இருக்குது. 2000 ஏன்னா அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வழக்கறிஞராக வந்துட்டார். இனிமேல் இவங்க ஏற்கனவே சிக்கல் பிடிச்சவங்களாக இருக்காங்க, இது அவங்க இன்னும் ஒரு சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் அவரை கொன்னுட்டாங்கன்ற மாதிரி தான் ஒரு செய்தி போயிட்டுருக்குங்க. இவர் சின்ன அளவில் தான் விவசாயம், அதுதான் இவருக்கு பிரதான தொழில். வீரப்பன் வந்து வேட்டைக்கு போவார், இந்த வேலையெல்லாம் செய்யும்போது இவர் இந்த விவசாயம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யானை இதெல்லாம் கொஞ்சம் பணம் வந்து நிலம் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதை வச்சு விவசாயம் அதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. முதல்ல யானைத்தந்த வழக்கில் தான் ஒரு 10 மாதம் சிறையில் இருக்கிறார். அந்த 10 மாதம் சிறையிலேருந்து விடுதலை தண்டனை அடைஞ்சு வெளியே வரார். அந்த நேரத்தில் அந்த சிதம்பரத்தோட மர்டர் நடக்குது. இந்த செய்தி கூட இவருக்கு தெரியாதுன்றது தான் சொன்னார். இவரை ஏன்னா வீரப்பனுடைய எல்லா நடவடிக்கைக்கும் பின்னால் இருக்கிறது, அவரை இயக்கிறது, அவர் இந்த அளவுக்கு செயல்படுறதுக்கான காரணம் மாதையன் தான் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, காவல்துறையும் வனத்துறையும். அது எப்படியாவது இவரை லாக் பண்ணும், செயல்பாட்டை தடுக்கணும், அதுக்காக தான் அந்த 2 பொய் வழக்கில் இவரை சேர்த்துறாங்க. இவர் கூசை மாதன்னு சொல்லுவாங்க அவரை.
ஏன்னா அவங்க குடும்ப பேர் அவங்க அப்பா பேர் கூசா முனுசாமின்னுவாங்க. அது இவருக்கும் அந்த பேர் அப்படி கூசை மாதையன் சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப உறுதிமிக்க மனிதர், உறுதியாக இருப்பார். சிறை வாழ்க்கை அவரை ரொம்ப பாதிச்சிருந்தது. அவர் மனநிலையை ரொம்ப பாதிச்சிருந்தது. அதாவது தன்னுடைய எதிரி கூட இங்கே வரக்கூடாதுன்ற சொல்கிற அளவுக்கு அவரை அந்த சிறை வாழ்க்கைன்றது மாற்றிருக்கு. தண்டனை காலம் முடிஞ்சு அவர் உள்ள வச்சிருந்ததுக்கு காரணம் வந்து அவர் வெளியே வந்துட்டாருன்னா வீரப்பனுக்கு ஒரு சப்போர்ட் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சி இந்த இது ஆதாய கொலை அதை சேர்த்துட்டாங்க, கெயின் ஃபார் மர்டர் அந்த சேர்த்தனால அது ஒரு காரணமாக வச்சுக்கினாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பரிந்துரை பண்ணதா ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணி பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அதை ஆளுநர் அந்த நேரங்களில் கண்டுக்காமல் விட்டுறாரு, அந்த கோப்பியை எடுத்துக்கல அப்படின்ற செய்தி தான் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பேசியிருந்தப்ப வீரப்பன் பற்றி எதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா சார்? சொல்லுவார் அவர், நம்ம ஏற்கனவே பேசும் செய்திகள் நிறைய சொல்லுவார். என்ன சொல்லியிருக்காரு வீரப்பன் பற்றி? அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட? அவர் எப்படி போவார், எப்படின்னு அவருடைய அந்த வியாபாரத்தன்மை, அந்த ஒரு கட்டையெல்லாம் எப்படி சேகரிப்பார் என்கிட்ட சொல்லுவார். நான் வெளியே வந்த பின்னால் நான் போவோங்க அந்த பகுதிகளாம் கூப்பிட்டு போகிறோம், வாங்க போகலாம் அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் வந்து சில நாட்கள்லேயே இறந்துட்டார். இப்போ அவங்க பொண்ணெல்லாம் மேட்டூரில் இருக்கா, மருமகன் எல்லாம் மேட்டூரில் தான் இருக்காங்க. இப்படி ஒரு இயல்பில் நீங்கள் பார்த்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் சார்? ஒரு கோபக்காரரா, ஒரு அமைதியானவரா, இல்லை ஒரு அரசியல் மனப்பான்மை கொண்டவரா? அவர் அரசியல் பெருசாக அரசியல் மனப்பான்மை அந்த காங்கிரஸ் கட்சி மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு, அந்த இது இருந்தது. ரொம்ப அமைதியான மனிதர் தான். பெரிய கோபக்காரன்லாம் சொல்ல முடியாது, வீரப்ப மாதிரி கோபக்காரர்லாம் இல்லை. ரொம்ப சாதுவாக தான் இருந்தார். இல்லை சின்ன வயசில் கோபக்காரராக இருந்தார். இவர் நேரடியாக அந்த செயலும் போகிறார். கோவப்பட்டு இவராக போய் எதுவும் செஞ்சுதான் தெரியல. மனிதனுக்கு இயல்பாக வர கோபம் அந்த அளவில் தான் இருந்திருக்கு. வீரப்பன் அளவுக்கு இவர்கிட்ட அந்த ஆக்ரோஷம் கிடையாது. ரொம்ப எளிமையாக தான் இருப்பார். ரொம்ப நாங்கள் பார்க்குற காலகட்டங்கள்லாம் ரொம்ப அமைதியான மனிதராக இருந்தார். ஒரு ரொம்ப சாதுன்னுவாங்களா அந்த மாதிரி அவ்வளோ அமைதியாக இருப்பார். அண்ணனை பற்றி, மாதையனை பற்றி வீரப்பனுக்கு என்ன விதமான எண்ணம் இருந்தது? இல்லை மரியாதை இருந்தங்க அவருக்கு, வீரப்பனுக்கு அண்ணன். ஏன்னா இவர் தானே மதானிலாம் பேச வச்சு, மதானி பேசுகிறாருன்ற கோவை சிறையில் மதானி இருக்கார், அங்கே தான் மாதையன் இருக்கார். அப்போ வீரப்பனுக்கும் மதானியோட அமைப்புக்கும் தொடர்பு ஏற்படுற வேலையை இவர் செய்கிறார். சிறையிலேருந்து நிறைய வேலைகளை சிறையிலேருந்து இயக்கியிருக்கார் மாதையன். சிறையில் தான் இருந்தாலும் சிறைக்குள்ளே இருந்தே தம்பி இயக்கிற வேலைலாம் செஞ்சுருக்கார். அப்போ இந்த செய்தி தெரிஞ்சு தான் இப்போ உளவாளிகளாக காவல்துறையினரே உள்ளே போகிறாங்க. 4 பேரை மதானியோட ஆளுன்னு சொல்லிட்டு 4 இஸ்லாமியர் உள்ளே அனுப்பிச்சி வைக்கிறாங்க காட்டுக்குள்ளே வீரப்பங்கிட்ட. அந்த அளவுக்கு இவர் சிறையில் இருந்து கூட திட்டம் போட்டு தம்பியை வழி நடத்துகிற வேலையை செஞ்சுட்டு. அது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தாருன்னு சொன்னீங்க. ஆனால் கடைசி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வீரப்பன் வந்து ஒரு மாதிரி ஒரு தமிழ் தேசிய ஆட்களோட ஒரு தொடர்பில் இருந்தார். அது மாதிரி இவரும் அரசியல் ரீதியான ஒரு மாற்று கருத்துக்களுக்கு வந்திருந்தாரா, இல்லை கடைசி வரைக்குமே ஒரு காங்கிரஸ்காரர் மாதிரி தான் இருந்தார். அந்த தமிழ் தேசிய அரசியல், அது தமிழ்நாடு விடுதலை படை அரசியல், அது அந்த கருத்தியில் அவருக்கு வரல. ஏன்னா அவர் நேரடியாக அவங்களோட இருந்ததுனால வீரப்பன் மாறினார். இவருக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. அவர் அந்த பழைய காங்கிரஸ்காரவே தான் இருந்தார். அது மாதிரி வீரப்பன் என்கவுண்டர் பற்றி அவர் ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட எதுவும்? சொன்னார். இதெல்லாம் போய் சும்மா நாடகம் பண்ணிட்டாங்க அது சொன்னார். இந்த எங்கள் சொந்தக்காரங்க தான் பிடிச்சி காட்டி கொடுத்தாங்க, எங்கள் சொந்தக்காரங்களே தான் காட்டி கொடுத்தாங்க, எல்லாம் ஊரில் தான் அவங்க தான் அப்படின்னு அதெல்லாம் சொன்னார். யார் காட்டி கொடுத்துட்டாங்கிறதுல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு சிலர் பேர் சந்தேகப்பட்டார் அந்த நேரத்தில் 21 அவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. உறவினர்கள் மேலே தான் அவருக்கு சந்தேகம் இருந்தது, இவங்க தான் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்றத. ஆனால் மோதல் இல்லைன்றதெல்லாம் சொல்லுவார். பாப்பாரப்பட்டிக்க வேனில் வச்சு சுட்டாங்க, போலீஸுக்கும் வீரப்பன் குழுவுக்கும் மோதல் நடந்தது, அதால் கொண்டாங்கன்றதெல்லாம் அவர் நம்பலை. விஷம் கொடுத்து அவர் ஏதோ மயக்கடையை வச்சு அப்படி எடுத்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதெல்லாம் சொன்னார். அது மாதிரி பார்த்திங்கன்னா சிறையிலேருந்து இடையிடையில் வந்து குடும்ப நிகழ்ச்சிகள், அது மாதிரி திருவிழாக்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் பரவலில் வெளியே வந்திருக்காரு. லீவ் கொடுப்பாங்க, அது சிறைவாசிகளுக்கு எப்பயும் லீவ் கொடுப்பாங்க. சிறை நிர்வாகத்தோடு நம்ம இணக்கமாக இருப்பார். நம்ம கரெக்டாக சொன்ன தேதியில் திரும்ப வந்துருவாங்க. சிக்கல் பண்ண மாட்டார், சிறை நிர்வாகத்துக்கு சிக்கல் பண்ண மாட்டார். அங்கே சிறை நிர்வாகத்தில் இருக்கிற இது என்னென்னா, நிர்வாகத்துக்கு சிக்கல் பண்ணாமல் நிர்வாகத்தோடு அனுசரித்து போகிறவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்களும். இவருக்கு கூடுதலாக வீரப்பன் அண்ணன்ற அந்த ஐடென்டிட்டி இருந்ததுனால இவரை கூடுதலாக மதிப்பாங்க. எல்லா வகையிலும் இவருக்கு ஒரு மரியாதை இருந்தது. சிறைவாசிகள்கிட்டே இருந்து அதிகாரிகள், சிறை அதிகாரிகள் இடத்துலையும் அந்த மரியாதைன்றது அவருக்கு இருந்தது. அது ஊருக்கு பரவாயில்ல வந்துட்டு போகும்போது ஊரில் அவருக்கு என்ன விதமான மரியாதை இருந்தது? அவர் பெரிய அளவுக்கு எங்கேயும் போக முடியாது, ஏன்னா போலீஸ் பாதுகாப்பில் தான் வந்துட்டு போவார், கண்காணிப்பில் தான் இருக்கணும், போலீஸ் கண்காணிப்பில் தான் இருப்பார். அதனால் அது வீரப்பனுடைய அண்ணன் இல்லைங்களா, அவர் இருந்த காலகட்டங்களில் வந்தால் பார்த்துட்டு குடும்பம் உறவினர்கள் அப்படி பார்த்துட்டு போயிடுவார். சில தலைவர்களை கூட சந்திச்சிருக்கார். ஒரு எப்படியாவது அந்த
இரு வெளியே வந்துன்றதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். முன் விடுதலை வெளியே வரும், அதான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நம்மளை உறுதியாக விடுதலை பண்ணுவார்ன்றதில் அந்த தேர்தல் காலகட்டம் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து அதுதான் கேட்பார். நாங்கள் பத்திரிக்கை நீங்கள் என்ன பத்திரிக்கையில் போட்டிருக்கு அதை தான் கேட்பார். ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஸ்டாலின் வந்துட்டால் நம்ம முன் விடுதலை பண்ணிடுவார் அப்படின்னு அதில் ரொம்ப ஆர்வம் இதாக இருந்தது. இப்போ அது மாதிரி பரவாயில்ல வெளியே வந்த டைமில் வீரப்பன் ஏதாவது வந்து சந்திக்க முயற்சி பண்ணாரா, இல்லை ஏதாவது தகவல்கள் பரிமாற்றங்கள் நடந்ததா? தகவல் பரிமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. தகவல் பரிமாற்றங்கள் சிறையிலேருந்தே நடந்திருக்கு, வெளியே வந்து நடந்திருக்கு, சிறையிலேருந்து நடந்திருக்கு. அவர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முழுக்க கண்காணிப்பில் தான் இருந்தாகணும். பரோலில் வந்தாலும் கண்காணிப்பில் தான் இருப்பார். ஆனால் வீரப்பனுடைய அண்ணன் இல்லைங்களா, அது ஏற்கனவே இவர் தான் இயக்குறாருன்ற மாதிரி இவ்வளவு செய்தியும் காவல்துறைக்கும் தெரியல. சிறையில் இருந்துட்டு மதானியோட தொடர்பு தம்பி வீரப்பனை தொடர்பு எடுக்க வைக்கிறாரு, அந்த அளவுக்கு வேலை செய்கிறாருன்றது தெரியும். அதனால் இவர் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக தான் கவனமாக இருப்பாங்க. இவரை சுதந்திரமெல்லாம் விட மாட்டாங்க. லீவில் வந்தால் கூட வந்தோம் குடும்பம் அந்த அளவுக்கு உறவினர்கள் பார்த்துட்டு போயிடணும். அந்த தகவல்லாம் பரிமாறிடும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிறையிலேருந்து விடுப்பில் வரும்போது அதுமாதிரி கரெக்டாக சொன்ன தேதியில் திரும்ப போயிடுவார்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து அவர் இப்போ சிறையிலேருந்து வெளியே வரவர் தப்பிச்சு வீரப்பன் கூட காட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா திரும்ப அவர் சொந்த காட்டுக்குள்ளே இருக்கலாம். வந்து போல் இப்போ வீரப்பன் நெருங்க முடியலங்கிற மாதிரி அப்புறம் மதியம் பிடிக்க முடியாது. அப்படியே அவர் நினைக்கவே இல்லையா? அந்த மாதிரி முயற்சி எப்பயும் செய்யலை, அந்த முயற்சியில் ஈடுபடல அவர். அப்படி ஒரு எண்ணமாக அவருக்கு இருந்ததா தெரியல. லீவில் வரும்போது தப்பிச்சு கூட இருக்கலாம். 24 போலீஸு கூடயே இருக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு வகையில் தப்பிக்கணுன்னா தப்பிச்சிருக்கலாம். அதுக்கான முயற்சி அவர் எடுக்கல. அதில் உடன்பாடு இல்லை அவருக்கு. அதுமாதிரி வீரப்பனும் ஏன் நம்ம அண்ணனை வந்து காட்டுக்குள்ளே கூட்டு வந்துடலாம், நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலையா? இல்லை, இவர் கொஞ்சம் வெளி வாழ்க்கையே வாழ்ந்தவர். காட்டுக்குள்ளே போயிட்டு இவரால் இருந்திருக்க முடியாது. அதுவும் ஒரு காரணம். கொஞ்சம் சொகுசாக வெளியே இருந்தவர் இவர். காட்டுக்குள்ளெல்லாம் இவரை அப்பயே அந்த காலகட்டங்களில் கூட தம்பியோட போயிட்டு அர்ஜுனா அவர் வீரப்பனோட தம்பி அர்ஜுனா இருந்திருக்காரு. இவர் எப்பயுமே காட்டுக்குள்ளார போயிட்டு தங்கி அந்த அளவுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவார். அந்த அளவில் தான் இருந்திருக்காரு. போகிறது, பார்க்குறது, பேசுகிறது, என்ன ஏதுன்னு அந்த செய்தி பரிமாற்றங்களில் என்ன அவர் என்ன சொல்லணும் சொல்லிவிட்டு இவர் வந்துடுவார். காட்டுக்குள்ளே பெருசாக தங்கி மாத கணக்கில் நாள் கணக்கில் தங்கினதெல்லாம் தெரியல, அவரும் சொல்லலை. இப்போ விவசாய நிலங்கள்லாம் இருந்தது, அதை கூட வந்து அரசாங்கம் ஏதோ கைப்பற்றுறதுக்கு என்ன அது இந்த வீரப்பன் பணத்தில் வாங்கினது அப்படிங்கிறது அந்த பணத்தில் வாங்கினது அது வந்து அதனால தான் இன்னொரு இவரை கூட கொலை பண்ணார் அவர் வீரப்பன். அது ஃபாரஸ்டர் ஒருத்தர் அதுக்காக தான் கொலை பண்ணுறாரு. அது நிலத்தை எதுவும் அவங்க பண்ணலை, முயற்சி நடந்திருக்கு. ஆனால் விவசாயம் எதுவும் பண்ண விடாமல் அவங்கள ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா இவரும் உள்ளே வந்துட்டார், மாதவின் மனைவியும் சிறையில் இருக்கிறாங்க, வீரப்பன் குடும்பம் பூரா இப்படி சிக்கலில் இருக்குது. அந்த அவங்க போலீஸ் கட்டுப்பாட்டில் காவலில் அவங்களும் ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழல். அவர் வீரப்பன் அதனால் நிலங்கள்லாம் விவசாயம் பண்ணாமல் அப்படி இருந்தது. அப்படி தான் இருந்தது. இப்போ பறிமுதல்லாம் பண்ணல. இந்த ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு வீரப்பனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் தொகைகளாக கொடுத்துருக்காரு. அதை கூட அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அதெல்லாம் திரும்ப பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஆனால் நிலமெல்லாம் எதுவும் பறிமுதல் பண்ணல. அதுக்கான முயற்சி நடந்திருக்கு, அதில் அந்த வேலை நடக்கலை. குடும்பத்தில் முடிவெடுக்கிறது யார் வந்து? அவர் தான். நான் வந்து பெரும்பகுதி இவர் மாதையன் தான் முடிவு. அவங்க குடும்பத்தில் மூத்தவர்ன்றதுனால அவர் முடிவு. எல்லாருமே அவர் அந்த குடும்பத்தில் மூத்தவர்ன்றதுனால அவர் சில விஷயங்கள் முரண்பாடு இருந்தால் கூட அவர் வீரப்பன் ரொம்ப மதித்தார். சில விஷயங்களில் அவருக்கு முரண்பாடும் இருந்தது வீரப்பனுக்கு அண்ணன் மேலே. இருந்தாலும் அந்த அண்ணன்ற இதனால் அவரை முழுக்க மதித்தார். அவர் சொல்கிறத கேட்டு தான் இருந்தார். ஏன்னா அந்த உறவு இருந்ததுனால தான் அவர் கடைசியில் சிறையிலேருந்து அவருக்கு பல வேலைகளை செய்ய முடிஞ்சது. வீரப்பன் காட்டுக்குள்ளே இருக்கார், இவர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஊருக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்கார். வந்து ஏற்கனவே காவல்துறை கண்காணிப்பில் இருக்காங்க. அதனால் கிராமத்தில் இருக்கிறவங்க இவர் கூட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு ஒரு அச்சப்படுற சூழல் இருந்ததா? வந்து இல்லை, இவர்கிட்ட எல்லாம் அந்த இவர்கிட்ட பழகிறது பேசுறதுலாம் அச்சப்படுற மாதிரி இல்லை. இவர் தான் ஒரு தலைவர் மாதிரியெல்லாம் இருந்திருக்காரு. நாங்கள் இருக்கிற சிறையில் இருந்து ஒரு பரவாயிலிருந்து வெளியே வரும்போதெல்லாம் ஊர்க்காரங்க எப்படி இவர் எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது. ஊர்க்காரங்க கொஞ்சம் இவர் மேலே ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. வீரப்பன் இந்த அளவுக்கு ஆகிறது காரணம் அந்த மக்கள் நிறைய அந்த பகுதியில் பாதிச்சது. ஆனால் இதுக்கெல்லாம் இவரு தான் காரணன்ற மாதிரி இவர் மேலே சிலருக்கு கொஞ்சம் வெறுப்பு இருந்திருக்கு. உறவினர்கள் மத்தியில் கூட கொஞ்சம் வெறுப்பு இருந்திருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பேசினேன். எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, என்கிட்ட பேசுகிறத கூட கொஞ்சம் தவிர்க்கிறாங்க, பயப்படுறாங்க அப்படின்ற அந்த செய்தியெல்லாம் சொல்லுவார். சிறையில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எப்போ சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து ஒரு சாதாரணமான லைஃப் எல்லாத்தையும் மாதிரி வாழ்ந்துருக்கலாம், எங்கள் லைஃப் வேறு மாதிரி மாறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அது நிறையவே அது நிறைய வருத்தப்படுவார் அதை நினச்சி. 34 வருஷம் இந்த வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அது நிறைய வருத்தப்பட்டிருக்காரு.
அது மாதிரி தம்பி கூட இப்படி போயிருக்க வேண்டாம், ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துருக்கலாம். ஒரு தப்பான நடவடிக்கையில் போயிட்டு இப்ப எல்லாமே சீரழிஞ்சிட்டோம், அது பதிவு பண்ணியிருக்காரு, அது சொல்லுவார். திரும்பவும் வர முடியாதுங்கிற இடத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ. ஆமாம், அந்த முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் கடைசியில் ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியாவது இப்போ முன் விடுதலை ஆகிடுவோம், மக்களோட போய் இருந்து கடைசி காலத்தை கழிக்கணுன்றதில் ஒரு நம்பிக்கை இருந்தது அவருக்கு. இல்லை, வீரப்பன் காட்டுக்குள்ளே இருக்கார், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கிருப்பனும் சரணடைஞ்சிச்சு, ஒரு சிறை வாழ்க்கையை அனுப்பிச்சா நம்ம திரும்ப நார்மல் லைஃப்குள்ளே வந்துடலாம், நம்ம குடும்பம் இவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அவருக்கு எதுவும்? இல்லை, அதை ஒரு அந்த முடிவு இல்லை அவர்கிட்ட. ஏன்னா இந்த அரசுகள் வந்து ஒரு மறுபடியும் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு வரதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றத அதில் உறுதியாக இருந்தார். இப்போ அவர் தம்பி வீரப்பனை கூட வெளியே வந்திருந்தால் வச்சிருக்க மாட்டாங்க, முன்னாலேயே கொண்டு இருப்பாங்க, எவ்வளோ காலமாக இருந்தாருன்றது தான் அவர் நினச்சார தவிர மாற்றி நம்மளை வந்து வாழ விடுவாங்கனால அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. சரி, வீரப்பனோட சின்ன வயசில் அவங்க குடும்பம் எப்படி? அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பகுதியில் வந்து ஒரு வசதியான குடும்பமா, இல்லை வந்து ரொம்ப சாதாரணமான சாதாரண குடும்பம் தான், பெரிய வசதியான குடும்பம்னு சொல்லணும். கொஞ்சம் நிறந்திருக்கு அது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வருடம் முழுக்க விவசாயம் பண்ண முடியும், கிணறு போரு இது மாதிரி போட்டு விவசாயத்தை பண்ணுவாங்க. அப்போ அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது பூரா மானாவரி தான், மழை வானத்தை நம்பி விவசாயம் தான். அதனால் பெரிய வசதின்னெல்லாம் சொல்லுவேன். அதில் வரது ஒரு 6 மாதம் சாப்பாட்டு கிடைக்கும், மீதிக்கு இந்த மாதிரி வேட்டைக்கு போகிறது அப்படி தான். அவர் வீரப்பனுடைய அப்பா, இவர் மாதனுடைய அப்பா, அவரே கொசு முனுசாமி வேட்டைக்காரர் தான். அதனால தான் அவர் அப்பா கூட போய் போய் அந்த வேட்டை பழக்கம் அவருக்கு வருது வீரப்பனுக்கு. அந்த மாதிரி தான் அவங்க பெரிய செல்வாக்கு பணம் விவசாயம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இவர் ஆரம்பத்தில் வேட்டைக்கு எதுவும் போயிருக்காரா மாதையன்? இவர் பெருசாக அப்போ கூட இவரெல்லாம் போகிறது காணும். பின்னால் கூட சொன்னார், வாங்க போவோம், நான் விடுதலை அனுப்பினால வரேன், கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு 3 மாதம் அவரோட சிறையில் இருந்திருக்கீங்க வந்து. இப்போ இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது மறக்க முடியாத அவரோட சம்மந்தப்பட்ட சம்பவங்கள்னு உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அவரோட இருந்ததுன்றதே ஒரு மறக்க முடியாத சம்பவம் தான். நிறைய சம்பவங்களை சொல்லலாம். அந்த இப்போ சிறை அதிகாரிகளும் அந்த ஒரு சல்யூட் பண்ணுறதெல்லாம் பார்க்கக்குள்ள வியப்பாக இருக்கும். ஒரு சிறைவாசி அந்த சிறையோட அதிகாரிகள் வந்து அவங்க உயர் அதிகாரிகளுக்கு எப்படி சல்யூட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சல்யூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப வியப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் போயிட்டு பேச மாட்டார். அதிகமாக யார் தேவையில்லாத போய் எல்லா சிறைவாசிகளோடலாம் பழக மாட்டார். ஓரளவு அமைதியாக போவார், வருவார், அவருக்கு பிடிச்சவங்களோட பேசுவார். நேரங்களில் பேசி ஏதாவது ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், வாழ்க்கையோட மக்களோட போயிட்டு இறுதி காலங்களில் இருக்கணும், இனிமேல் கொஞ்சம் காலம் இருக்க போகிறோம், இந்த காலமாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் இருந்தார், ஏக்கத்தில் தான் இருந்தார். அது நடக்காமல் போயிட்டு. எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு தான் அவர் சிறைக்குள்ளே இறந்து போயிடுறார், அந்த தகவல் கழிப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. நாங்கள் இருக்கும்போதே ஒரு முறை அந்த இருதய பிரச்சனை வந்து சிறையில் போய் ஒரு 8 நாள் மருத்துவமனை உள்நோயாளியாக இருந்துட்டு தான் வந்தார், சிகிச்சை பெற்று வந்தார், ஓரளவுக்கு இயல்பாக தான் இருந்தார். அப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாளில் இறந்துட்டார். கேட்குறதுக்கு அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருந்தது, ஒரு சங்கடமான செய்தியாக தான் இருந்தது.